அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து கோர விபத்து, 29 மாணவர்கள் உயிரிழந்த சோகம். படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஜூலை 7ஆம் தேதி தொடங்குகிறது பொறியியல் கலந்தாய்வு, அமைச்சர் கோவிசெழியன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கவரி விதிக்கப் போவதாக வெளியான செய்தி உண்மை அல்ல, ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், ஒன்றிய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஆப்பிரிக்காவில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து 29 மாணவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டின் தலைநகரில் பாங்குயில் உயர்நிலை பள்ளி ஒன்று செயல்படுகிறது. இந்த பள்ளிகள் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிகள் இந்த ஆண்டுக்கான இறுதி தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஜூன் 26ஆம் தேதி மாணவர்கள் பள்ளிகள் அமர்ந்து தேர்வு எழுது கொண்டிருந்த போது அங்கு குண்டு வெடிப்பது போல பயங்கர சத்தம் கேட்டதனால் அச்சமடைந்த மாணவர்கள் அங்கும் இங்குமாக ஓடினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி கட்டிடம் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த கோர சம்பவத்தில் 29 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 280 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கல்வித்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகள் பள்ளி அருகே இருந்த டிரான்ஸ்பார்மரில் சீரமைப்பு பணி நடந்தபோது திடீரென வெடித்து சிதறியது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு அதிபர் பாஸ்டின் ஆர்கன்ஸ் டூரோடா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் 3 நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ் துறை இணைந்து நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் ஜூன் 27, 28ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. இந்த தொடக்க விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்பு மலரை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், ஒரு தலைப்புக்குள் சுருக்கிட முடியாத பன்முகத்திறன் கொண்டவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். தனது வாழ்நாளில் 80 ஆண்டுகள் பொது வாழ்வுக்கு ஒப்படைத்த மாபெரும் தலைவர் கலைஞர் என்றும் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் என முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கம் என கூறிய முதலமைச்சர், எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் என்றும் கொண்டாட தவறியதே இல்லை எனவும் எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் என கூறினார். அவருடைய வாழ்வையே தமிழ் சமூகத்தோடு உயர்வுக்காக மேம்பாட்டுக்காக அர்ப்பணிச்ச காரணத்தால் தான் 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, 50 ஆண்டுகள் தமிழர்களுக்கான இயக்கத்தினுடைய தலைவரா அவரால் இருக்க முடிந்திருக்கிறது. தமிழ் சமூகத்தில் முத்தமிழர் கலைஞரை போன்ற படைப்பாளிகள் உருவாகணும். படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும். சிறந்த படைப்புகளை இதுபோன்ற அமைப்புகள் பாராட்டணும். படைப்பாளிகள் அவங்க வாழ்கிற காலத்தில் அங்கீகாரம் பெறணும். இதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளும் இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் 2025-26 கல்வியாண்டின் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் வெளியிட்டுள்ளார். சென்னை இந்தி தொழில்நுட்ப கல்வி இயக்குநராக அலுவலகத்தில் 2025-26 கல்வியாண்டின் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், விண்ணப்ப கட்டணம் செலுத்திய 2.41 லட்சம் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் இணையதளத்தில் தரவரிசை எண்ணை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார்.
கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு 40,645 பேர் கூடுதலாக விண்ணப்பம் அளித்ததாகவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 51,004 மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாகவும் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் கடலூர் மாணவி தரணி முதலிடம், சென்னை மாணவி மைத்திலி 2ஆம் இடம் பிடித்துள்ளதாகவும் பொறியியல் தரவரிசை பட்டியலில் 200 கட் ஆஃப் 145 பேர் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையும், பொறியியல் படிப்புக்காக துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்தார். தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணவருடைய எண்ணிக்கை 3,02,374 பேர். அதில் பதிவு கட்டணம் செலுத்திய மாணாக்கருடைய எண்ணிக்கை 2,50,298. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 40,645 கூடுதலாகும். இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணாக்கருடைய எண்ணிக்கை 2,41,643. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 41,775 கூடுதலாகும். இந்த ஆண்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 7.5%. 51,004 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கவரி விதிக்கப் போவதாக வெளியான செய்தி உண்மை அல்ல என ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருசக்கர வாகனங்களுக்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நடைமுறை கொண்டுவரப்பட இருப்பதாக செய்தி வெளியானது. இந்நிலையில் இருசக்கர வாகனங்களுக்கு அரசு சுங்கவரி விதிக்கப் போவதாக வெளியான செய்தி உண்மை அல்ல என ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கவரி விதிக்க இருப்பதாக சில ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்புவதாகவும், அத்தகைய முடிவு எதுவும் முன்மொழியப்படவில்லை என்றும், இருசக்கர வாகனங்களுக்கு முழுமையான வரி விலக்கு தொடரும் என தெரிவித்தார். இதேபோல் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கவரி விதிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. வேளாண் பயன்பாட்டுக்கான நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் முறை மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்பட இருப்பதாக ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை தெரிவித்திருக்கிறது. நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் தத்துவம் அடிப்படையிலேயே தவறானது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நிலத்தடி நீரை பயன்படுத்தும் உழவர்கள் அனுபவித்து வரும் துயரங்களையும் நெருக்கடிகளையும் புரிந்து கொள்ளாமல் இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த நீர்வள அமைச்சகம் திட்டமிடுவது கண்டிக்கத்தக்கது என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விளைபொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காதது, உரங்களின் விலை உயர்வு, சந்தை வசதிகள் இல்லாதது என ஏற்கனவே பல வகைகளில் உழவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்தகைய நிலைகள் வேளாண் பயன்பாட்டுக்கான நிலத்தடி நீருக்கு வரி விதித்து உழவர்களை மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்க கூடாது. அத்தகைய ஆபத்தான திட்டத்தை தொடக்க நிலையிலேயே ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்தார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக பங்கு வகிக்கும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். அதிமுக விவகாரங்களில் தலையிடவில்லை என்றும் கூறிய அவர், அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கத்தான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார். அக்கட்சி விவரங்களை அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும்
அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கும் என்றும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருக்கிறது, எனவே இன்னும் சில காலம் காத்திருங்கள், அனைத்தும் தெளிவாகிவிடும் என்று கூறினார். போதைப் பொருள் வழக்கில் கைதாகியுள்ள நடிகர் கிருஷ்ணாவுக்கு ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் சொன்ன தகவலின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டனர். நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் தலைமறைவாக இருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் அவரை கைது செய்ய தனிப்படை கேரளாவுக்கு விரைந்தனர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் நிலையத்தில் நடிகர் கிருஷ்ணா திடீரென ஆஜரானார். அங்கு அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். போதைப் பொருள் விற்பனையாளர் கெவின் என்பவருடன் நடத்திய வாட்ஸ்அப் உரையாடல் மூலம் கிருஷ்ணா சிக்கியிருப்பதாக தகவல் வெளியானது. சென்னையை சேர்ந்த கெவின் நடிகர் கிருஷ்ணாவிற்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் கிருஷ்ணாவிற்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதை தொடர்ந்து நேற்று காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து நடிகர் கிருஷ்ணா, கெவின் ஆகியோரை ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் உத்தரவிட்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கினால் அடித்து செல்லப்பட்டவர்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ஹிமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்வதி நதி நிரம்பி வழிவதால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக காங்க்ரா மாவட்டத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 20 பேர் வரை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களில் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதனால் கனமழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட எஞ்சிய 3 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வேலூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தற்செயல் விடுப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் பணியின் போது தற்செயல் விடுப்பு எடுத்து வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கிட சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிவிடவும், கிராம உதவியாளர்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் உரிய பணியிடங்களை வழங்கிடவும், தற்காலிக மற்றும் தொகுப்பு ஊதிய பணி நியமனங்களை முழுமையாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டமானது நடைபெற்றது. இதில் ஆற்காடு, சோளிங்கர், திமிரி, களவை, பானாவரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த விவசாயிகளும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் விவசாயிகள் பேசுகையில், ராணிப்பேட்டை மாவட்டம் விவசாயிகளை அதிகாரிகள் தரக்குறைவாக பேசுவதை கைவிட வேண்டும், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கட்டாயப்படுத்தி உரிய பயிர் இழப்பீடு தொகை வழங்காமல் தங்களின் லாப நோக்கத்துடன் செயல்படுவதால் இனி பயிர் காப்பீட்டை அரசு காப்பீட்டு நிறுவனத்திலேயே செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பள்ளி ஆசிரியர் இடமாற்றத்திற்கு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். கோவில்பட்டி அருகே உள்ள வடக்கு கோனார்கோட்டை கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 32 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளிகள் 17 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த ஆசிரியர் அனிதா திடீரென வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆசிரியை அனிதா இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு அந்த கிராம மக்கள் மற்றும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் எதிர்ப்பை தெரிவித்து பள்ளியை முற்றுகையிட்டனர். கடந்த 17 ஆண்டுகளாக ஆசிரியை அனிதா சிறப்பாக செயல்பட்டதாகவும் பல குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைந்ததற்கு அவர்தான் காரணம் என்றும் எவ்வித முன் அறிவிப்புமின்றி அவரை இடமாற்றம் செய்வதை கண்டிப்பதாகவும் அவர் தொடர்ந்து இங்கு பணியாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வட்டம் செட்டிக்குறிச்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட
வடக்குணர்கோட்டை கிராமத்துல வந்து தமிழ் பாப்பிஸ் துவக்கப்பள்ளி இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு 13 மேனேஜ்மெண்ட் இருக்கான் தமிழ் பாப்பிஸ் துவக்கப்பள்ளிக்கு. ஆனா அந்த பள்ளிக்கூடம் வந்து நான் இங்க வந்து அனிதா டீச்சர் ஒரு மேடம் வந்து ஒரு 17 வருஷமா இங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து ஒர்க் பண்றது வந்து முன்னாடி நான் வந்து எங்க அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு கல்வி அறிவு அதிகம் கிடையாது. நான் 6 படிச்சு 5 படிச்சு 6 படிக்க போது கூட எனக்கு எழுத கூட தெரியாது. நான் படிக்கும்போது அப்படி இருந்தது. ஆனா இப்ப ஒன்னாப்புல இருக்கிற பிள்ளையோட என் பேரு, என் பண்ணு பேரு, என் வேட்டம்மா பேரு, எல்லா பேரையும் வந்து அந்த அம்மா வந்து கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணி நல்லா படிக்கு. அதனால இந்த மேனேஜ்மெண்ட் வந்து இது எதுக்காண்டி அப்படிங்கறது வந்து இந்த டீச்சரை மாத்துறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டேங்காங்க. அதனால வேற எதுவும் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால இந்த டீச்சரை வந்து நல்லா சொல்லிக்கிற டீச்சரை மாத்துறது வந்து எங்களுக்கு வந்து துளி அளவு கூட எங்க ஊர்ல வந்து யாருக்குமே விருப்பம் கிடையாது. அப்படி மாத்துனாங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து டிசி வாங்கிட்டு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு சேர அங்க தயாரா இருக்கோம். அரியலூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதீபக் சிவாஜ் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் திட்டங்களின் செயல்பாடு, முதன்மை குறிக்கோள்கள், நிதி ஆதாரங்கள், நடப்பு ஆண்டில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமை பணிகள் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முழுவதுமாக கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதுடன் அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என திருமாவளவன் அறிவுறுத்தினார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 5 கோடி மதிப்பீட்டில் 2 மண்டல அலுவலகத்தை கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பெரியகுளத்து பாளையம் பகுதியில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் 2 மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி ரிப்பன் மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். முன்னதாக வருகை தந்த செந்தில் பாலாஜிக்கு ஏராளமான பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், துணை மேயர் தாரணி சரவணன், மாநகராட்சி ஆணையர் சுதா, மண்டல தலைவர்கள், மாநகராட்சி உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கண்டெய்னர் லாரி மீது பால் பாக்கெட் ஏற்றி வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. மதுராந்தகம் அருகே சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி கண்டெய்னர் லாரி இரும்பு தகடுகளை ஏற்றி சென்றுள்ளது. அதேபோல் சென்னையிலிருந்து பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த வாகனம் ஒன்று கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பால் பாக்கெட்டுகள் ஏற்றி வந்த லாரி முன்பகுதி சேதமடைந்தது. ஓட்டுநர் பாலமுருகன் படுகாயம் அடைந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இரு மார்க்கத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் கிரேன் உதவியுடன் விபத்துக்குள்ளான வாகனங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். சென்னையில் உள்ள பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், நேரு விளையாட்டு அரங்கம், அரும்பாக்கத்தில் உள்ள சித்தா மருத்துவமனையை பல்கலைக்கழகமாக மாற்றியதற்கான கட்டுமான பணிகள் என கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 40 கோடி ரூபாய்க்கு பணிகளை செய்ததாகவும், இதுவரையில் தமிழக பொதுப்பணித்துறையிலிருந்து 1 ரூபாய் கூட ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகம் நுழைவாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 71,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இந்த மாத தொடக்கத்திலிருந்தே தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 71,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 8,985 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி
1 கிராம் 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை குறைந்து வருவது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுடன் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜூன் 26ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சமீபத்தில் சீனாவுடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானதை நினைவு கூர்ந்து அடுத்த பெரிய ஒப்பந்தம் இந்தியாவுடன் இருக்கலாம் என்று கூறினார். எல்லோரும் தங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாக கூறிய அவர் சீனாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக கூறினார். இதேபோல் விரைவில் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தம் வரப்போகிறது என்றும் இதன் மூலம் தாங்கள் இந்திய சந்தைகளை திறக்கிறோம் என்று ட்ரம்ப் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆப்பிரிக்காவில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து கோர விபத்து, 29 மாணவர்கள் உயிரிழந்த சோகம். படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஜூலை 7ஆம் தேதி தொடங்குகிறது பொறியியல் கலந்தாய்வு, அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கவரி விதிக்கப் போவதாக வெளியான செய்தி உண்மை அல்ல, ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், ஒன்றிய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.